ஹாயானு என்னோடய மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரெசிபி அப்படின்னா இதை நான் சொல்லுவேன். எப்போயுமே ஆல் டைம் ஃபேவரட் சப்பாத்தினா அதை பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை கேர்டு வச்சுப்பேன், எல்லாம் வெறும் வெங்காயம் வச்சுப்பேன். இதுவும் வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், வீட்டில் இருக்க மிளகா இல்லை மிளகாத்தூள் தனியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை பண்ணி சாப்பிடுங்க. நிஜமாகவே இதை பார்க்கும்போது இதெல்லாமா சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நிஜமாக சொல்கிறேன், நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்படியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு முறையாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வெங்காயம் போட்டுற வேண்டியதான். நான் 2 வெங்காயம் பண்ணியிருக்கேன். நீட்டாக வைக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம நீட்டாக வைக்க வச்சுருக்கேன். இன்கேஸ் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா அதில் நடுவில் ஒரு கீரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப 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 கோட்டு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் எதுவும் யூடியூப் தான் பார்த்தேன். பட் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேக் இருக்கும். வென் ஐ ஸ்டார்ட் மை குக்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அப்போது இதெல்லாம் எப்படி நல்லா இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் வாவ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வருவாங்க இல்லையா, அப்படி எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அப்போது நான் எங்கள் அம்மா காளான் பிரியாணி, சிக்கன் அதெல்லாம் பண்ணி வச்சாங்க. சரி சப்பாத்தி பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி சப்பாத்தியும் பண்ணோம். நான் இதை பண்ணேன். எல்லோரும் அதை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு டிஷ்ஷன் வந்து வைக்கிறீங்கன்னு ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னாங்க. நான் என்னமோ நினச்சேன் செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தனியாக இருக்கோம், வெங்காயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது சூப்பர் டிஷ். உப்பு, மஞ்சள், மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கிறேன். மிச்சம் எல்லாமே ரொம்ப 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 டைனி பிஞ்ச் போட்டால் போதும். சும்மா பேருக்கு ஆக்சுவலி போடணுன்ற அவசியம் இல்லை. பட் எனக்கு கண்ணுக்கு கலர் வேணுமேன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு இதுக்கு மேலே போட தேவையில்லை. அதே மாதிரி மிளகாத்தூள், பிகாஸ் நம்ம மிளகா இது போட்டிருக்கோம் இல்லை, பச்சை மிளகா கொஞ்சோண்டு. அவ்வளோதான். உப்பு மட்டும் அப்போ டேஸ்ட் பண்ணி வேணால் போட்டுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். தண்ணி தேவையில்லை, மூடியும் போடணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே ஓப்பன்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். சரி, நான் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு கலர் தெரியுதா? இந்தளவு கலராக ஆக்சுவலி இருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு பத்தலை அப்படின்ட்டு. பச்சை மிளகா தான் போடணும். பட் எனக்கு பச்சை மிளகா டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காதுன்றனால நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிச்சி நீங்கள் பச்சை மிளகாவே போட்டு ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க கடைசியில் அதை கொஞ்சம் சீனி போட்டாங்க. பட் நமக்கு செட் ஆகாது இல்லையா, அதனால் நான் சீனிலாம் போடல. இப்போ அப்படியே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அண்ட் கடையை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். இதே கடையில் இருக்கும்போது டேஸ்ட் அப்படியே நல்லாயிருக்கும். இப்படியே வச்சா நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய்.